This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. நம்ம இன்னைக்கு டீ கடை ஸ்டைலில் கார வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது நம்ம மசால் வடை மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு டைம் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். டீ கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ராபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் கடலைப்பருப்பு போல தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் பட்டாணி பருப்புன்னு கேட்டு வாங்கி செய்யுங்க. அப்போ தான் நம்ம மசால் வடைக்கு கார வடைக்கலாம் அப்படியே டீ கடை ஸ்டைலில் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இந்த பட்டாணி பருப்பு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் இது ஒரு 3 மணி நேரமாவது நல்லா ஊற வைக்கணும். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிகட்டியாச்சு. இது முங்குறது அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். வேறொரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பட்டாணி பருப்பு கூடவே இந்த உளுந்தையும் சேர்த்து ஊற வைக்கலாம். நான் இந்த மாதிரி தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 3 மணி நேரம் ஆயிருக்கு. பருப்பு நல்லா ஊறியிருக்கு. தண்ணியை வடிச்சிட்டு இது போல் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்சு வச்சுருக்க உளுந்தையும் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துடக்கூடாது. மாவு கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு போண்டா போடுற பக்குவத்துக்கு இருக்கணும். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை அதையும் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு நல்ல நைஸான அரிசி மாவாக இருக்கணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ஒரு போண்டா பக்குவத்துக்கு நம்ம கையில் எடுத்து எண்ணெயில் இந்த மாதிரி போடுற பக்குவத்தில் இருக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு